வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நோ கான்டென்ட் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி நோட் புக்ஸ், ஜேர்னல்ஸ், பிளானர்ஸ், டு டூ லிஸ்ட், மியூசிக் ஷீட்ஸ் இதெல்லாம் அமேசான் கேடிபியில் எப்படி ஃப்ரீயாகவே பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம புக் போல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மென்பொருள் யூஸ் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன், பெய்ட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட எண்டில் ஒரு சின்ன ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த கூப்பன் கோடு வச்சு உங்களுக்கு ஒரு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நான் இந்த நோ கான்டென்ட் பப்ளிஷிங் எப்படி புக்ஸ், நோட் புக்ஸ்லாம் டிசைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் நோட் புக் அமேசானில். இது வந்து லைன்டு நோட் புக் ஜேர்னல். இது வந்து 120 பேஜஸ் இருக்குது. இது நீங்கள் லுக் இன்சைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். இந்த கவருக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரூல்டு நோட் புக் பேஜஸ்லாம் காட்டுவாங்க. இந்த புக் ஃபுல்லாக இந்த மாதிரி ரூல்டு நோட் புக் பேஜஸ் தான், சேம் 120 பேஜஸ். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் தான். இப்போ நம்ம இதை எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த புக் போல்ட் வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ரிசோர்ஸஸ் இன்டீரியர் விசரில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ கேடிபி நோ கான்டென்ட் புக் இன்டீரியர்ஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல இன்டீரியர் விசர்ட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பல டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ஃப்ரீ தான். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கர்ஸ், ரிமைண்டர்ஸ், டு டூ லிஸ்ட்ஸ், ஆர்கனைசர்ஸ், நோட் புக்ஸ், ஜேர்னல்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்கும். மியூசிக் ஷீட்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து எவ்வளோ பேஜ் வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல பேஜ் கவுண்ட் குறிப்பிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது வந்து நோ ப்ளீட் ஆர் ப்ளீட். நீங்கள் எந்த கவர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இந்த பர்டிகுலர் வீடியோக்காக நான் வந்து நோ ப்ளீட் சூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரிண்டிங் பண்ணும்போது ஆக்சுவல் பேப்பரை நீங்கள் பிரிண்டிங் மிஷினில் பிரிண்ட் பண்ணி அதை ஒரு டிசைனில் ப்ராப்பராக நீங்கள் கட் பண்ணும்போது இந்த பிரிண்டிங் மிஷினில் இந்த ட்ரிம் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டாட்டட் லைன்ஸ்க்கு மேலே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் கட் ஆகிடும். அதுதான் இந்த மாதிரி ப்ளீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளீடுன்னு பார்க்கும்போது இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டாட்டட் லைன்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாமே கட் ஆகிடும். அதுவே நோ ப்ளீட் அப்படின்னா மொத்த டிசைனும் இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தாலும் எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் காமிக்கப்படும். மற்றபடி ப்ளீட் ஆப்ஷன் இருந்ததுன்னா அந்த எட்ஜுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்து கட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நோ ப்ளீட் அண்ட் ப்ளீட். இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து நோ ப்ளீட் சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு புக் இப்போ சப்மிட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல கேடிபி மூலமாக. இது இப்போ இதோட ட்ரிம் சைஸ் வந்து நான் 5.5 by 8.5 சூஸ் பண்ணேன். பட் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிள் வீடியோக்கு நான் 5.5 by 8.5 டைமென்ஷன்ஸ் உள்ள புக்கை சூஸ் பண்ண போகிறேன். அண்டு ஜேர்னல் அப்படின்ற இதை சூஸ் பண்ணிவிட்டு இதுதான் ஜேர்னல். ஸோ இந்த ஜேர்னல் இதை டவுன்லோட் பண்ண போகிறேன். இந்த நோ ப்ளீட் 5.5 by 8.5. பட் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து காம்படிஷன் உங்களுக்கு மற்ற நோட் புக்ஸ் எல்லாம் எவ்வளோ பேஜ் கொடுக்குறாங்களோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா வாங்குறவங்க வந்து ஓகே இதில் நிறைய பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு சேல்ஸ் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற காம்படிஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நோட் புக்ஸ் வந்து 120 பேஜஸ் இல்லைனா 140 பேஜஸ் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 198 பேஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனில் கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு மற்றவங்க உங்களோட புக்கை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த இடத்துல நோ ப்ளீட் 5.5 by 8.5 டைமென்ஷன்ஸ் அண்ட் 198 பேஜஸ் டவுன்லோட். இது வந்து ஒரு PDF காப்பி டவுன்லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் மார்ஜின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும். அதுவே அடுத்த பேஜ் போய் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கம்மியாக இருக்கும், இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். இது ஏன் அந்த மாதிரி வருதுன்னா இது வந்து உங்களுக்கு கேடிபியில் வர ஒரு பிரிண்ட் புக், ஸோ பேப்பர் பேக். அதுவே இது வந்து இந்த மார்ஜின் சைஸ் பிரிண்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைட் பேஜ், ரைட் சைட் பேஜ் ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இடது பக்கம் இருக்கிற பேஜில் வந்து இதுதான் உதாரணத்துக்கு இடது பக்க பேஜ். இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களுக்கு அந்த புக்கோட மிடில் இந்த நடுப்பகுதி வந்து கட்டர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்தா தான் பிரிண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் எழுதுகிற எழுத்து வந்து இது கடைசி வரைக்கும் உள்ளே எழுத முடியாது புக்கில் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம். அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுக்குறாங்க இந்த இடத்துல. ஸோ தட் இந்த கட்டர் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் பேஜாக அமையும் இந்த இடத்துல. அண்டு இந்த பேஜ் வந்து ரைட் சைட் பேஜ் அமையும். ஸோ தட் உங்களுக்கு கட்டர் லெஃப்ட் சைடில் வரும். அதை ஒரு புக்கோட ஒரு புத்தக வடிவத்தில் நீங்கள் பார்க்கும்போது இடது பக்க பேஜும் வலது பக்க பேஜும் உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேப் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைட் பேஜ், ரைட் சைட் பேஜ் நீங்கள் கரெக்டாக அமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட பிரிண்டட் பேப்பர் பேக் புக்கில். இப்போ இந்த பேஜ் இந்த PDF டெம்ப்ளேட்டை நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து 198 பேஜஸ்
இருக்குது. அண்டு எல்லாமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெக்டோ அண்ட் வேர்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த வலது பக்க பேஜஸும் இடது பக்க பேஜஸும் உங்களுக்கு மாற்றி மாற்றி இந்த மாதிரி பிரிண்ட் வந்தாச்சு. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த லைன்டு இந்த மாதிரி ரூல்டு நோட் புக்கில் ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பேஜ் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டோ இல்லை கூகுள் டாக்ஸ்லேயோ போய் ஒரு எம்டி பேஜை எடுத்து அதை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ இல்லை உங்களோட கூகுள் டாக்ஸ்லேயோ இதோட சைஸ் போய் இது 5.5 by 8.5 இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் பேஜை நம்ம முதல்ல அங்கே இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்கேஸ் அக்ரோபேட் சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஃப்ரீயாக நீங்கள் ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி merge pdf ilovepdf.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. இல்லைனா இந்த pdf.io அப்படின்னு வந்து இந்த merge ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் பேஜையும் இந்த ஜேர்னலையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் பேஜை இன்னொரு வாட்டி இங்கே ஆட் பண்ணி இங்கே ரெண்டாக ஆக்கிட்டாக்க ஸோ தட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது நீங்கள் பார்க்குறது வந்து இது ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான். இதோட பேக் சைடும் பிளெயினாக இருக்கிறதுனால இந்த இன்னொரு பிளெயின் பேப்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மெர்ஜ் பண்ணிடலாம். இது மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட் பேஜ் எம்டி, செகண்ட் பேஜ் எம்டி அண்ட் தேர்ட் பேஜ்லேருந்து உங்களுக்கு இந்த ஜேர்னல் ரூல்டு நோட் புக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை தான் நம்ம கேடிபியில் அப்லோட் பண்ணலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து கவர் டிசைனிங். இந்த மாதிரி நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் கான்டென்ட் வந்து ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிளெயின் பேஜ் இல்லைனா ரூல்டு இல்லை ஏதாவது சம் ரிப்பீட்டிங் பேஜஸ் தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கவர் டிசைனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட புக்கு விற்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும். அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணுற புக்கோட குவாலிட்டியும் ரொம்ப தரமாக இருக்கணும். அதை விட முக்கியம் இந்த கவர் டிசைன். ஸோ தட் யாரெல்லாம் அமேசானில் போய் உங்களோட நோட் புக்னு சர்ச் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறாங்களோ உங்களோட கவர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்ததுன்னா உங்களோட புக்கை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும். அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அமேசானில் போய் நீங்கள் அமேசான் சார்ட்ஸில் டாப் 10 கவர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸ்லாம். இதுவே நீங்கள் நோட் புக்ஸ்னு தேடி, ஸோ இது வந்து பெஸ்ட் செல்லர் ஆப்ஷன். இது வந்து இந்த பேப்பர் பேக் இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் கவர்ஸ் தான் பெஸ்ட் செல்லர் உங்களுக்கு அங்கே காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட் புக் கவர் நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் டிசைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி புக் போல்ட்டில் கூட ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட புக் போல்ட்டோட பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா அவங்களே ஒரு கவர் டிசைனர் கொடுப்பாங்க. ஸோ இந்த கவர் டிசைனர் டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரிம் சைஸ் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை இங்கே சூஸ் பண்ணி 5.5 by 8.5 கலர் ஆப்ஷன் அண்ட் பேஜ் கவுண்ட் வந்து 198 சொல்லியிருந்தோம். சப்மிட் பண்ணாக்க ஆக்சுவலாக 200 பேஜஸ். ஸோ இதை நீங்கள் 200 சூஸ் பண்ணிக்கோங்க கொடுக்கும்போது. ஆர் நீங்கள் எவ்வளோ பேஜஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் இங்கே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளெயின் டெம்ப்ளேட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த டாட்டட் லைன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு அந்த ட்ரிம் சைஸ்னு சொல்லப்படுற இந்த இடத்துல கட் ஆகிடும் இந்த பிரிண்ட் ஆகும்போது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் அது வந்து கட் ஆகிடும். இங்கே வந்து நீங்கள் ஏதாவது இமேஜ் வேணால் அப்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஷேப்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா நீங்கள் ஷேப் ஆப்ஷன்ஸில் இங்கே கொடுக்கலாம். பட்டர்ஃப்ளை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் இப்படி டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாம் ஒன்று ஒன்று இங்கே லேயர்ஸில் காமிக்கும். இது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் புக்கோட கவருக்கு ஏதாவது எஃபெக்ட்ஸ் எதாவது கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து புக் போல்ட்டோட டிசைனர். இதுவே நீங்கள் கேன்வாவில் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் ஒரு டிசைன் அப்லோட் பண்ணி நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கலாம். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேடிபியில் கிடைக்கிற ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி பேப்பர் பேக் கவர் டெம்ப்ளேட்ஸ்னு கிடைக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டெம்ப்ளேட்டோட கவர்ஸ் இந்த ட்ரிம் சைஸ் எது கொடுக்குறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பேஜ் கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் கலர் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி இந்த ஜிப் ஃபைலில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டை நீங்கள் கேன்வாவில் அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கஸ்டம் டிசைன் ஒன்று க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ச்சஸில் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 5.5 by 8.5 தான். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு
2 பக்கமும் சேர்த்து பார்க்கும்போது ஸ்பைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நடுப்பாகம், இந்த புக்கோட இந்த நடுப்பாகத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த டைமென்ஷன்ஸில் கணக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இது 5.5 ப்ளஸ் 5.5 ப்ளஸ் இந்த ஸ்பைனோட விட்த் வந்து 0.45 இன்ச்சஸ். அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 5.5 ப்ளஸ் 5.5 ப்ளஸ் 0.45, அது வந்து உங்களுக்கு 11.45 ஓவரால் டைமென்ஷன்ஸ் கிடைக்கிறது. அதுதான் நம்ம இங்கே விட்த்தில் கொடுக்கணும், 11.45. ஹைட்டு பார்த்திங்கன்னா அதே ஹைட்டு தான், இது வந்து 8.5. க்ரியேட் டிசைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிளெயின் எம்டி டெம்ப்ளேட் ஒன்று வந்துடும். ஸோ இது அந்த எம்டி டெம்ப்ளேட். இந்த இடத்துல நீங்கள் இந்த பேப்பர் பேக் புக் கவர் டெம்ப்ளேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே சிம்பிள் டிசைன்ஸ் ஏதாவது ஈஸியாக வேணும் அப்படின்னா இன்னொரு வெப்சைட் இருக்குது அதுக்கு, அது வந்து vecteasy.com. இந்த இடத்துல நீங்கள் சில கவர் டிசைன்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேட்டர்ன்ஸ்லாம் கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரீ லைசன்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆட்ரிபியூஷன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த கவர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த பெஸ்ட் செல்லரில் பார்த்த இந்த கவர் டிசைன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சிம்பிள் ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஒரு கவர் டிசைன். இது வந்து ஃப்ரீ டவுன்லோட் தான், ஆனால் ஆட்ரிபியூஷன் ரிக்வயர்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்ரிபியூஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ப்ரோ லைசன்ஸ் உங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆட்ரிபியூஷன் கொடுக்க வேண்டாம். அதுவே ஃப்ரீ லைசன்ஸாக இருந்ததுன்னா ஆட்ரிபியூஷன் கொடுக்கணும். ஆட்ரிபியூஷன் எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரிண்ட் பண்ணுற இந்த புக்கில் வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. பிரிண்ட் பண்ணுற புக்கில் வந்து vecteasy.comலேருந்து தான் இந்த மாதிரி நீங்கள் இந்த டிசைன் கவர் டிசைன் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆட்ரிபியூஷன் கொடுத்துடலாம். அதையும் எப்படின்றது இப்போ பார்ப்போம். ஸோ இது வந்து ஃப்ரீ லைசன்ஸ் ஃப்ரீ டவுன்லோட் ஆட்ரிபியூஷன் ரிக்வயர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கவர் டிசைன் டவுன்லோட் ஆகிடும். அதை நம்ம வந்து கேன்வாவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே, இது நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்வர்ஷன் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து இபிஎஸ் ஃபார்மேட்டில் தான் வரும் உங்களுக்கு இது இந்த வெக்டர் டிசைன். ஸோ இந்த இபிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இபிஎஸ் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த கன்வர்ஷன் பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இபிஎஸ் டு பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்றது காமிக்கிறேன் இப்போது. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து உங்களோட இபிஎஸ் ஃபைலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் கன்வர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் மினிட்டுக்குள்ளே உங்களுக்கு இது கன்வெர்ட் ஆகிடும், லெஸ் தென் அ மினிட். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும். இது வந்து கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்டிங் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதையே அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ரெண்டுத்தையுமே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணி இதில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இது ஃபுல்லாக இந்த கவர் ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அமேசான் கேடிபி புக் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணோம்ல, அதே கவரை நம்ம கேன்வாலையும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சில எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இங்கே இந்த பெஸ்ட் செல்லரில் பார்த்த மாதிரியே இந்த மாதிரி ஒரு அட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலான்னா, இந்த இடத்துல வந்து ஒரு எலிமெண்ட், ஸோ ஒரு பிளெயின் எலிமெண்ட் ஒன்று இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருந்த இந்த டெம்ப்ளேட்டை இதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து இதோட டிசைனை சரி செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிட் ஆகிடுது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஜேர்னல்னு வரும், இது வந்து ரூல்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் இந்த ஸ்பைனில் வந்து நீங்கள் ஏதாவது இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கவர், இந்த மேலே இருக்கிற இந்த டெம்ப்ளேட் கவரை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். இது வந்து ஸ்பைனுக்கான ஒரு டிசைனை நான் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இதை வந்து இப்போ கவர் ரெடி ஆகிடுது. இது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கவர் டிசைன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை வந்து டவுன்லோட் வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப் பிரிண்ட் சூஸ் பண்ணி இது டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இந்த கவரை நம்ம கேடிபியில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கேடிபியில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்றத செட்டிங்ஸ்லாம் இந்த புக் சம்மந்தமான நோட் புக் சம்மந்தமான செட்டிங்ஸ்லாம் என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறது பரவாயில்ல, ஏன்னா பொதுவான ஒரு மொழி அது. ஒருவேளை நீங்கள் ஏதாவது தமிழோ இல்லை வேறு ஏதாவது மொழியில் இருக்கிற நோட் புக்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணணும், அது சம்மந்தமாக நீங்கள் இன்டீரியர் நீங்களே டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வேறு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பொதுவாக இது வந்து பேப்பர் பேக் ஆப்ஷன் இன்னும் இந்தியாவில் வராதனால நீங்கள் இது அமெரிக்கா இல்லைனா யூகேயில் விற்கிறதுக்கான நோட் புக்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணுற பட்சத்தில் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிவிட்டு டைட்டில் கொடுங்க. நீங்கள் இது என்ன ஜேர்னல் டைட்டில் கொடுக்குறீங்களோ இங்கே கரெக்டாக கொடுங்க. நீங்கள் இதை கொடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ முதல் வாட்டி கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்துருங்க. சப்டைட்டில் ஆப்ஷனல் நீங்கள் வேண்டியது கொடுத்துக்கலாம். சீரீஸ் இதுக்கு அவசியம் இல்லை. எடிஷன் நம்பரும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆத்தர் நீங்கள் எந்த கம்பெனி பேரில் நீங்கள் இல்லைனா உங்கள் பேரில் எதில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்களோ அந்த பேரை நீங்கள் ஆத்தரில் கொடுத்துடலாம். கான்ட்ரிபியூட்டர் ஆப்ஷனல் தான். டிஸ்கிரிப்ஷன் தான் முக்கியமான ஒரு ஒரு ஃபீல்டு. இந்த இடத்துல நீங்கள் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற ஜேர்னல் நோட் புக் இது எது சம்மந்தப்பட்டதோ அந்த கீவேர்ட்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல நீங்கள் பக்காவாக நீங்கள் கொடுத்துடலாம். எவ்வளோ பேஜஸ் இருக்குது, இது யாருக்கு இது யூஸ் ஆகும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இங்கே கொடுக்கும்போது நல்லா எக்ஸ்ட்ரா டிஸ்கிரிப்டிவாக கொடுத்தாக்க அமேசானில் சர்ச் பண்ணும்போது இது உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் நல்லா டிஸ்கிரிப்டிவாக இந்த இடத்துல கொடுத்துருங்க. பப்ளிஷிங் ரைட்ஸ் நீங்கள் உங்களோட சொந்த காப்பிரைட் கொடுத்துக்கலாம். அண்டு ஒரு விஷயம் நான் காமிக்க மறந்துட்டேன். இந்த இடத்துல நீங்கள் கவர் டிசைனில் வந்து இந்த இடத்துல இந்த கவர் டிசைன் ஆட்ரிபியூஷன் மறக்காமல் கொடுத்துருங்க. இந்த வெக்டிஸி அப்படின்னு சின்னதாக ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரிபியூஷன் அது எப்படி கொடுக்கணுன்னு இந்த மாதிரி vecteasy.com அப்படின்ற இந்த கவர் டிசைன் பை vecteasy.com அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை எப்படி கொடுக்கலான்னு காமிக்கிறேன் இப்போ குயிக்காக. ஸோ இந்த இடத்துல கவர் டிசைன் பை vecteasy.com. இந்த மாதிரி பிரிண்ட் ஆப்ஷனுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்துருவேன். ஸோ தட் அட்ரிபியூஷனும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து பப்ளிஷிங் ரைட்ஸ், இந்த ஓன் காப்பி ரைட்ஸ் அண்டு கீவேர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கீவேர்ட்ஸ் முக்கியமான ஒரு பகுதி இந்த இடத்துல. ஸோ நீங்கள் உங்களோட நோட் புக் ஜேர்னல் இதெல்லாம் எது சம்மந்தப்பட்டதோ அதுக்கான கீவேர்ட்ஸ் நீங்கள் இங்கே கொடுக்கலாம். இதற்கான ரிசர்ச் கூட புக் போல்ட் ஆப்ஷன்ஸில் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த பெய்டு புக் போல்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணி இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே கீவேர்ட்ஸ்ன்ற ஆப்ஷன்ஸில் எந்த கீவேர்ட் கொடுத்தா உங்களுக்கு ஜாஸ்தி விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும்ன்றது ஆப்ஷன் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஜேர்னல் கொடுத்ததுனால ஜேர்னல் சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அமேசான் சர்ச் வால்யூம். இது வந்து 645 சர்ச்சஸ் இருக்குது. இது கூகுள் சர்ச் வால்யூம். இது காஸ்ட் பர் கிளிக் இந்த அமௌண்ட் வந்து அண்ட் காம்படிஷன் இதுக்கு லோவாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் தான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கீவேர்ட்ஸ். ஸோ மெமரி ஜேர்னல் நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க. அடல்ட் ஜேர்னல், லைன்ட் ஜேர்னல்ஸ், பிளானர் அண்ட் ஜேர்னல், இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். இது நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட கீவேர்ட்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேட்டகரிஸ் கூட உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேடிபி கேட்டகரிஸ் ஃபைண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான கேட்டகரிஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்னோடய ரிசர்ச் படி இந்த பர்டிகுலர் நோட் புக்கு எனக்கு இது வந்து சூட் ஆகிற மாதிரி பட்டது, அதனால் நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது அடல்ட் கான்டென்ட் நோ. ஸோ அதுதான் பேப்பர் பேக் டீட்டெயில்ஸ். அடுத்தது கான்டென்ட் ஆப்ஷனில் தான் நம்ம வந்து இந்த பிடிஎஃப் கவரையும் இந்த இன்டீரியரையும் அப்லோட் பண்ண போகிறோம். உங்கள் கேடிபி ஐஎஸ்பிஎன் ஃப்ரீ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஐஎஸ்பிஎன் ஆப்ஷன் ஒன்று வரும். அடுத்தது பப்ளிகேஷன் டேட், நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டேட் சூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆப்ஷன்ஸ், இது வந்து முக்கியமான ஒரு செக்ஷன். இந்த இடத்துல வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் வித் க்ரீம் பேப்பர் ஆர் ஒயிட் பேப்பர் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் நோட் புக் நான் அப்லோட் பண்ணும்போது க்ரீம் பேப்பர் தான் யூஸ் பண்ணேன், அதனால் இது சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த டெமோ படி அது ஒயிட் பேப்பர். ஸோ அதனால் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிம் சைஸ் நம்ம எதை டவுன்லோட் பண்ணுமோ அதுதான் இது. இந்த இடத்துல நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ப்ளீட் செட்டிங்ஸ்
இந்த இந்த பிடிஎஃப் வந்து நோ ப்ளீட், ஸோ இதை சூஸ் பண்ணேன். அண்டு பேப்பர் பேக் கவரோட ஃபினிஷ் வந்து க்ளாஸியாக மேட்டான்னு கேட்குறாங்க, அது உங்கள் இஷ்டம் தான், அதை நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மெனுஸ்கிரிப்ட். இது தான் நம்ம டிசைன் பண்ண இன்டீரியர் அப்லோட் பண்ண வேண்டிய இடம். இந்த இடத்துல நீங்கள் அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு கவரையும் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம், உங்களுக்கு கவர் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சிடும் அதுலேயே. லாஸ்ட்டாக இந்த பேப்பர் பேக் ரைட்ஸ் அண்ட் ப்ரைஸிங் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ டெரிட்டரிஸ், ஆல் டெரிட்டரிஸ், வேர்ல்டு வைட் ரைட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் அண்ட் ராயல்ட்டி, இங்கே வந்து நீங்கள் எந்த மார்க்கெட் ப்ளேஸில் விற்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி மினிமம் ப்ரைஸ் காட்டுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த உதாரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 60% ராயல்ட்டி ரேட் இருக்குது. அண்டு அடிஷ்னலாக பிரிண்டிங் காஸ்ட் வந்து $3.84 காமிக்கிறாங்க. ஸோ மிஞ்சி இருக்கிற ராயல்ட்டி வந்து $3.36 வரும் இதில் ஒரு புக்கு விற்றுதுன்னா இந்த மார்க்கெட் ப்ளேஸில். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மற்ற மார்க்கெட் ப்ளேஸ்லையும் உங்களுக்கு ரேட்ஸ் என்ன வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். தட்ஸ் இட். இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். ஒரு 1 வீக் மேக்ஸிமம், இல்லைனா அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மேபி 72 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ஏதாவது பிழை இருந்ததுன்னா உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து அதை பப்ளிஷ் பண்ணி லைவ் ஆக்கிடலாம். ஸோ எல்லா மார்க்கெட் ப்ளேஸ்லையும் அது வந்து லைவ் ஆகிடும் இந்த மாதிரி. தட்ஸ் இட். இது வந்து புக் போல்ட் யூஸ் பண்ணி எப்படி கவர் நோ கான்டென்ட் புக் எப்படி பண்ணலான்றதை பார்த்தோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 20% ஆஃப் உங்களோட பர்ச்சேஸில் கிடைக்கும். எதர் மந்த்லி ஆர் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண். தேங்க்யூ. டேக் கேர். Bye.